بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களாக ஜகாத் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு தந்த உன்னதமான பொருளாதார திட்டம். அந்த திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அமல்படுத்தி வறுமையிலிருந்து அவர்கள் வாழ்ந்த பொழுது அந்த சமூகத்தை மீட்டெடுத்து ஒரு செல்வ நிலைக்கு உயர்த்தினார்கள் என்கிற தகவல்களை 2 தினங்களாக பார்த்து வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த ஜகாத் என்பது எந்தெந்த பொருளுக்கு ஜகாத், அவற்றை நாம் எதன் அடிப்படையில் கணக்கிடுவது, தங்கத்தை வைத்து அளவிடுவதா, வெள்ளியை வைத்து அளவிடுவதா, அல்லது வேற ஏதாவது பொருட்களுக்கு இருக்கிறதா, நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்திற்கு மட்டும் ஜக்காத்தா என்பன போன்ற தகவல்களை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் என்பது நாம கடையில போய் சில தங்கங்களை வாங்குகிறோம், சில பவுன் தங்கங்களை, அதற்கு ஜக்காத்து கொடுக்கணும். அல்லது சில வெள்ளியாக சில நகைகளை நாம் வாங்குகிறோம், அதற்கு ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது. அதே போல மாதந்தோறும் அவர் சம்பாதிக்கிறார், நிறைய காசு பணம் அவருடைய இன்கம் சம்பாதிக்கிறார், இதுக்கு கொடுத்தா போதும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஜகாத் என்பது ஒட்டுமொத்தமாக அம்வால் என்பதற்கு ஜகாத். அம்வால்னா என்ன? மால்னா செல்வம், சொத்து. அம்வால் என்றால் சொத்துகள். நம்மிடத்துல இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்திற்குமே ஜகாத் இருக்கிறது. அத்தௌபா அத்தியாயத்துடைய 103வது வசனம், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன். நபியே, அவர்களுடைய அந்த செல்வங்கள்ல இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க. ஹுது மின் அம்வாலிஹிம், எதுல இருந்து எடுக்கணும் தெரியுமா? அம்வால் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய அம்வால் இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க. வெறுமனே அவங்க சம்பாதிக்கிற காசு பணத்துல இருந்தோ, தங்கத்துல இருந்தோ, வெள்ளியில இருந்தோ எடுக்காம ஒட்டுமொத்தமாக அவளுடைய சொத்துகள்ல இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போல 51வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிக்க கூடியவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க, சதக்காவை கொடுங்க. எதுல இருந்து தெரியுமா? வஃபி அம்வாலிஹிம், உங்களுடைய சொத்துகள்ல இருந்து நீங்க அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுங்க என்று அம்வால் என்கிற ஒரு பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நாம எல்லோருமே முதலாவது ஃபார்முலாவாக இதை மனசுல வைக்கணும். என்னது? எதற்கு ஜக்காத்து? வெறுமனே தங்கம் வெள்ளி அதுக்கு மட்டும் ஜக்காத்து கிடையாது. அம்வால், அம்வால் என்றால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்திற்குமே ஜக்காத். இப்ப சொத்துகள்னா அதுல எல்லாமே வந்துடும். அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள். ஒருத்தவர் அவருடைய காசை போட்டு ஒரு பில்டிங் வாங்குறாரு, அசையாத சொத்து, அதோடைய சொத்து தானே, அதற்கும் ஜக்காத்து உண்டு. தான் சம்பாதிச்ச காசு எடுத்துட்டு போய் சில நகைகளை வாங்குகிறார், தங்க நகை, அசையாத சொத்து, அதற்கும் அவருக்கு என்ன உண்டு? அந்த மாதிரியான ஜக்காத்து என்பது உண்டு. நிலம் வாங்குறாரு, ஏன் தான் சம்பாதிச்ச காசுல ஒரு 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறாரா, அதற்கும் உண்டு. தான் சம்பாதிச்ச காசை ஒரு வாட்சி வாங்குறாரு, அதற்கும் உண்டு. ஏன்? இது அத்தனையுமே அவருடைய சொத்துகள். சொத்துகளுக்கு தான் ஜக்காத்தை தவிர குறிப்பிட்ட தங்கத்துக்கு வெள்ளிக்குன்னு ஒரு மெட்டீரியல் அல்லாஹ் சொல்லல. நாம் சம்பாதித்து நாம் வாங்கக்கூடிய எல்லா சொத்துகளுக்கும் ஜக்காத்து இருக்கிறது. இது அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் என்ன தெரியுமா வழங்கி வச்சிருக்கிறோம்? தங்கத்துக்கு ஜக்காத்து, வெள்ளிக்கு ஜக்காத்து, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஜக்காத் இருக்கிறது. நீங்க நிசாபை அடைந்தால், நிசாபுனா கொடுக்கக்கூடிய அளவு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா
நீங்க 1 ரூபா சம்பாதிச்சாலும் அதற்கு ஜகாத்தை தர வேண்டும். வீட்டுல ஒரு சோஃபா வாங்குற ஒரு 15,000 ரூபாய்க்கு, அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்க ஜகாத்து கொடுக்கணும். ஒரு 20,000 ரூபாய்க்கு கலர் டிவி வாங்குறோம், அதுக்கும் கொடுக்க வேண்டும். எனவே முதல் அடிப்படையாக இந்த விஷயத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. இவ்வளவு நாள் நாம் பதிந்தது தங்கம் வெள்ளின்று இல்ல, நம்முடைய எல்லா சொத்துகளுக்கும் ஜக்காத்து இருக்கிறது. இதை முதல் அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த சொத்துகளுடைய ஜக்காத்தை 5 கேட்டகரியா பிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல. அந்த 5 கேட்டகரியா எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சொத்துகள், நாம சம்பாதிக்கக்கூடிய காசு பணம், அது ஒரு கேட்டகரி. நம்ம இடத்துல நம்ம சொத்து இருக்கு இல்லையா, காசு பணம் தங்கம், இதுக்கெல்லாம் ஒரு விதமான ஜக்காத். இது அல்லாம நாம விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ணி அறுவடை செய்யறோம். அந்த அறுவடை செஞ்ச அந்த விவசாய பொருட்கள் இருக்குல்ல, அதற்கு வேறு மாதிரியான ஜக்காத். இது 2வது வகையான ஜக்காத். முதல்ல ரொக்கத்திற்கு ஒரு வகையான ஜக்காத்து, 2வது விவசாயத்திற்கான ஜக்காத்து, 3வது என்ன அப்படின்னா கால்நடைகளுக்கான ஜக்காத்து வேற. ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாரு ஒருத்தவர், மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாரு, ஒட்டக பண்ணை வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கால்நடைகளை வளர்ப்பாங்கல்ல, நம்ம பகுதிகளில் அதிகமா இல்லைன்னாலும் கால்நடைகளுக்கான ஜக்காத்து அது வேற. இது 3வது. 4வது, நாம நமக்கு சொந்தமான இடத்துல தோண்டுகிறோம், ஒரு புதையல் கிடைக்கிறது, அந்த புதையலுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். புதையல்ங்கிறது நம்முடைய சொத்துன்னு வந்துரும்ல, சொத்துன்னு வந்தாலும் இந்தியாவில் முடியாது, நம்ம நாட்டில் இருக்கிற சட்டப்படி அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும். இஸ்லாமிய ஒரு சட்டமாக இருந்தால் அந்த புதையல் நமக்குத்தான், ஆனா அதுக்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இது 4வது. 5வது, போர் செஞ்சு கனிமத்து பொருள் கிடைக்கும்ல, ஒரு எதிராளிகளை கொன்று அவர்கள் விட்டு சென்ற வாட்கள், அவர்கள் விட்டு சென்ற செல்வங்கள், அவங்க விட்டுட்டு போன நிலங்கள், அதான் நமக்கு கனிமத்தாக கிடைக்கும், போர் செல்வங்கள், அதற்கு ஒரு வகையான ஜக்காத். இப்படி ஒட்டுமொத்தமாக 5 வகைகளாக ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அதுல இன்றைய தினத்துல கால்நடைகளை நம்ம நாளைக்கு வச்சுக்கிடுவோம், அது கொஞ்சம் இதா போகும். மீதி 4 வகையான ஜக்காத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தரலாம் இன்ஷா அல்லாஹ். அதிலே முதலாவதாக ரொக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ரொக்கம், இந்த ரொக்கத்தை நாம எப்படி இப்ப கணக்கு போடுறது அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில 1447வது செய்தி, அதே மாதிரி 1405வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1780, 1782, 83, 85 வரிசையாக இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸி ரௌதின் சதகத்துன் மினல் இப்லி வ லைஸ ஃபீமா தூன ஹம்ஸி அவாகின் சதகத்துன் வ லைஸ ஃபீமா தூன ஹம்ஸத்தின் அவுசுகின் சதகத்துன் அப்படிங்கறாங்க ரசூலுல்லாஹ். 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸி ரௌதின் சதகத்துன் மினல் இப்லி, 5 ஒட்டகங்களுக்கு குறைவானவற்றில் உங்களுக்கு சதக்கா, ஜக்காத்து இல்லை. ஒருத்தர் 5 ஒட்டகத்துக்கு கம்மியா வச்சிருக்கிறாரு, அதுக்கு சதக்கா இல்லை. வலைஸ ஃபீமா தூன ஹம்ஸி அவாகின் சதகத்துன், 5 ஊக்கியாக்களுக்கு குறைவான வெள்ளியில ஜக்காத்து இல்லை. வலைஸ ஃபீமா தூன ஹம்ஸத்தின் அவுசுகின் சதகத்துன், அதாவது 5 வசக்குகளுக்கு குறைவான தானியங்களின் சதக்கா இல்லை. இதெல்லாம் வசக்கு, ஊக்கியா, இதெல்லாமே அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட அளவுகள், மெஷர்மெண்ட். இன்னைக்கு நம்ம அதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் 2வது என்ன சொல்றாங்க, வலைஸ ஃபீமா தூன ஹம்ஸி அவாகின் சதகத்துன், 5 ஊக்கியாக்களுக்கு குறைவான வெள்ளியில உங்களுக்கு ஜக்காத்து இல்லை. அப்பனா என்ன அர்த்தம், 5 ஊக்கியா வெள்ளி அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா ஜக்காத்து உண்டு, அதானே அர்த்தம். 5க்கு குறைவா இல்லை அப்படின்னா 5 ஊக்கியா நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா அதுக்கு என்ன உண்டு, நமக்கு ஜக்காத்து உண்டு. இப்ப இந்த 5 ஊக்கியாண்டா எவ்வளவு, அதை எப்படி கணக்கு போடுறது அப்படின்னா, ஒரு ஊக்கியா, 5 ஊக்கியாவுக்கு ஜக்காத்து. ஒரு ஊக்கியா அப்படிங்கிறது எவ்வளவுனா 40 திர்ஹம். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஒரு ஊக்கியாங்கிறது 40 திர்ஹம். அப்ப 5 ஊக்கியாங்கிறது எத்தனை திர்ஹம், 200 திர்ஹம். நல்லா கவனிங்க, ஒரு ஊக்கியான 40 திர்ஹம், 5 ஊக்கியான 200 திர்ஹம். ஒரு திர்ஹம் அப்படிங்கிறது கிராமா கன்வெர்ட் பண்ணோம்னா 3.6 கிராம். எவ்வளவு?
3.6 கிராம். அப்ப 200 இன்ட்டு 3.6 போட்டோம்னா 720 கிராம் வெள்ளி. எவ்வளவு? 720 720 கிராம் வெள்ளி. ஒருத்தவர் அந்த தொகையை வெள்ளியை மட்டும் சம்பாதிக்கிறது இல்ல, 720 கிராம் அளவுக்கான ஒருத்தவர் பணத்தையோ ஒரு சொத்தையோ சம்பாதிச்சிட்டார் அப்படின்னா இப்ப அவர் நிசாபுக்கு வந்துட்டார். எந்த நிசாபுக்கு? நிசாபுனா என்னன்னு, ஜகாத்தை கொடுக்கிறதுக்கான அளவு. அந்த ஜகாத்தை கொடுக்கிறதுக்கான அளவுக்கு வந்துட்டார். 720 கிராம் வெள்ளி. இப்ப இந்த வெள்ளியை நம்ம கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளியில 720 கிராம் வெள்ளி இன்றைக்கு எவ்வளவு ரேட்? நான் சொல்றது இந்த மார்ச் 13ஆம் தேதி இன்னைக்கு எவ்வளவு ரேட் அப்படின்னா, இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி எவ்வளவு? யாரும் வாங்கினீங்களா? 110 ரூபா. 720 கிராம் கணக்கு போட்டோம்னா 79,200 ரூபா. இது மாறும், சரியா? போன வருஷம் 100 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 110 ரூபா வந்துருச்சு. அடுத்த வருஷம் இன்னும் மாறலாம், ஏறலாம், இறங்கலாம், அது வேற. மொத்தத்துல 5 ஊக்கியாண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 5 ஊக்கியான 720 கிராம். மீதி எல்லாம் விட்டுருங்க, ஒரு ஊக்கியானா இவ்வளவு, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்க முடியாது. 5 ஊக்கியா அப்படின்னா 720 கிராம் வெள்ளி. 720 கிராம் வெள்ளிக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க, டெய்லி கணக்கு போடலாம். இன்னைக்கு 110 ரூபா. அப்ப 720 கிராம் வெள்ளியை கணக்கு போட்டோம்னா 79,200 ரூபா. எவ்வளவு? எவ்வளவு? 79,200 ரூபாயை நீங்க சம்பாதித்திருந்தால் நீங்க இப்ப எதுக்கு தகுதி ஆயிட்டீங்க? ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியாகி விட்டோம். வாங்கறதுக்கு இல்ல, கொடுக்கிறதுக்கு தகுதியாகி விட்டோம். எவ்வளவு சம்பாதிச்சா? 79,200 ரூபா. ரவுண்டா 79,000. இன்னைக்கு ரேட்டு படி 79,000 ரூபாய் நீங்க சம்பாதித்திருந்தால், மாசமா அப்படியெல்லாம் கிடையாது, மொத்தமா நீங்க இது வரைக்கும் நான் 79,000 நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜக்காத்து கடமை. இது எதன் அடிப்படையில? வெள்ளியை அடிப்படையாக வைத்து அளவிடப்படக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எங்க இருக்கிறது? புகாரில இருக்கிறது, முஸ்லீம்ல இருக்கிறது. தரம் மிக உச்சபட்சமான தரம். தரம்னா ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். சமுதாயத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த வெள்ளியை வச்சு அளவுகோலா எடுக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாரும் ஏத்துக்குருவாங்க. ஆமாங்க, கரெக்டா தான் இருக்குது, சரியானது அப்படின்ட்டு. வேற ஒன்னையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தங்கத்தை அளவுகோலாக விதிப்பது. இப்ப இந்த தங்கத்தை அளவுகோலா விதிக்கிறோம்ல, இத முதல்ல நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தங்கத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கிறதா வெள்ளியை வச்சு முடிவெடுக்கிறதான்னு நம்ம இறுதியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்ப தங்கத்தை வைக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன். தங்கத்துக்கு என்ன வருது அப்படின்னா, ஹதீசுகள்ல 20 தீனாருக்கு குறைந்த தங்கத்துல ஜக்காத்து இல்ல. தீனார் வெள்ளினா திர்கம், தங்கம்னா தீனார். 20 தீனாருக்கு கம்மியா ஜக்காத்து இல்ல. அப்பனா 20 தீனார்னா என்னது? ஜக்காத்து உண்டு. ஒரு தீனார் அப்படிங்கிறது 4.25 கிராம். 4.25 கிராம். அப்ப 20 இன்ட்டு 4.25 எவ்வளவு வரும்? 85 வரும். 20 நாள் 80, அது ஒரு 20.25 பெருக்கிறோம்னா 85 கிராம் வரும். 85 கிராம் தங்கம் நம்ம இடத்துல வந்தால் ஜக்காத்து கடமை. வெள்ளிக்கு எவ்வளவு வந்துச்சு? 720 கிராம். நான் குறுக்க கேள்வி கேட்கறது கொஞ்சம் நீங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு. 5 ஊக்கியான 720 கிராம் வெள்ளிக்கு அது ஓகே, ஹதீஸ் சூப்பரா இருக்கிறது. தங்கத்துக்கு வச்சோம்னா அதாவது 20 தீனார். ஒரு தீனார்னா 4.25 கிராம். அப்ப 20 தீனார்னா 85 கிராம். 85 கிராம் தங்கம் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமை தங்கத்துல. இப்ப ரேட் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவு? 24 கேரட் எடுக்கணும். 22 எல்லாம் பார்க்க கூடாது, முழுசா தங்கமா இருக்கணும். முழுதான தங்கத்துல கணக்கு போடணும். இன்னைக்கு ரேட்டு 8,526 ரூபா 1 கிராம். அப்பனா 85 கிராம் கணக்கு போட்டோம்னா 7,24,710 ரூபா. 7,4 லட்சம் வச்சு 7,25,000 வச்சுக்கோமே. வெள்ளியை கணக்கு போடும் பொழுது 79,000 ரூபாய் வந்தா நான் ஜக்காத்து கொடுக்க தகுதி ஆயிட்டேன். தங்கத்தை கணக்கு போட்டோம்னா 7,25,000 ரூபாய். இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு? ஏறக்குறைய 10 மடங்கு நியர். 7,25,000 ரூபாய் நான் சம்பாதித்திருந்தால்தான் எனக்கு ஜக்காத்து கடமை என்று வருகிறது. இப்ப இந்த ரெண்டுல நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த தங்கத்தை அளவுகோலா வச்சு எடுக்கிறோம் பாத்தீங்களா ஹதீஸ். இதில் வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஆதாரபூர்வமற்ற செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. வெள்ளிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி
தங்கத்துக்கு அளவுகோலா வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரமற்ற செய்திகளாகத்தான் இருக்கிறது. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், படிச்சுக்கங்க மனசுல. அதாவது இப்னு மாஜாவுல ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒவ்வொரு 20 தீனாருக்கும் அரை தீனார் ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் கடமையாக்குனாங்க. ஒவ்வொரு 20 தீனாருக்கும் அரை தீனார்னா அப்ப 100க்கு 2.5, ரைட்டா? அப்ப 100 வந்துருச்சுன்னா 2.5 வந்து தங்கத்தை நம்ம என்ன பண்ணணும், 2% ஜக்காத்தை கொடுக்கணும். இப்னு மாஜாவுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல இப்ராஹிம் இப்னு இஸ்மாயில் என்கிற ஒருவர் வருகிறார். அவர் பலவீனமானவர். அந்த ஹதீஸ் லைஃப் ஆகிறது. இப்னு மாஜாவுல வரக்கூடிய செய்தி. இன்னொரு செய்தி, 20 தீனார்ல ஜக்காத் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுல யஹ்யா பின் அபி உனைசான் ஒருத்தர் வராரு. அவர் வரதுனால அந்த ஹதீஸும் லைஃப் ஆகிறது. முஸன்னஃப் பின் அப்துர் ரஸாக்னு ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாப்ல ஒவ்வொரு 20 தீனாருக்கும் அரை தீனாரு, அப்ப 100 தீனாருக்கு 2.5 அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்படி தங்கத்தை வைத்து வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே லைஃப் ஆனதாகத்தான் இருக்கிறது. இந்த முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய செய்தியில ஹசன் பின் உமாரா அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அதனால அந்த செய்தியும் பொய்யாகிறது. இப்ப என்ன நமக்கு கிடைக்கிறது? தங்கம் வெள்ளி அளவுகோலா வைக்கலாமா அப்படின்னா, தங்கத்தை அளவுகோலாக வச்சுதான் நீங்க கணக்கு போடணும் அப்படிங்கிற எல்லா ஹதீஸ்களுமே நமக்கு லைஃபான செய்தியா இருக்கிறதுனால வெள்ளியை வைத்து அளவிடுவதுதான் மிகச் சிறந்த வழிமுறை, மிக சிறப்பான ஒரு வழிமுறை. அதுதான் தங்கத்தை வச்சு அளவு பண்ற எல்லா ஹதீஸுமே லைஃபா தான் இருக்கிறது. வேணா இன்னொரு செய்தியை சொல்லலாம், அதுலயும் பல ரிப்பேர் இருக்கு. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவர் 12வது ஹலீஃபாவாக வருகிறார். அவருடைய ஆட்சி காலத்துல ஒருத்தவர் அதெல்லாம் ஒவ்வொரு 20 தீனாருக்கு அரை தீனார் ஜக்காத் இருக்கு, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த பாருங்க லெட்டர் இருக்கு அப்படின்னு லெட்டரை காட்டுறார். அந்த லெட்டர் யாருடைய லெட்டர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வச்சிருந்த ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல தான் அந்த செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? ஒவ்வொரு 20 தீனாருக்கும் அரை தீனார் வந்து ஜக்காத்து அப்படின்னு இருக்கிறது. இந்த செய்தியில அந்த லெட்டர் வச்சிருக்கிறாருல்ல, அந்த லெட்டரை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க அப்படின்னா, இவர் உமருடைய காலத்துல வாழவே இல்லை. சரி, அந்த லெட்டர் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா எந்த தகவலும் இல்லை. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல போய் பார்த்தோம்னா அவங்க ஒரு லெட்டர் வச்சிருந்தது உண்மை, அவங்க குடும்பத்தார்ட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த லெட்டர் எப்படி இவர்கிட்ட வந்துச்சு, அது அதன் பிறகு யாருக்கிட்ட போச்சுங்கிற எந்த தகவலுமே இல்லாததுனால ஹதீஸ் கடையில அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாட்டாங்க. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு டீட்டெயிலுக்காக சொல்றேன். இதெல்லாம் ஒட்டுமொத்த முடிவு என்ன தெரியுமா? நம்முடைய ரொக்கங்களை எதன் அடிப்படையில் அளந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய சம்பாத்தியம் வெள்ளியை அளவுகோலாக வைத்து 5 ஊக்கியா, 5 ஊக்கியான 720 கிராம், 720 கிராம் வெள்ளிக்கு இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு வருதோ அந்த மதிப்புக்கு நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா நமக்கு ஜக்காத்து கடமை. சரியா? அப்ப ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவும் உலக அளவுல தங்கம் வெள்ளி ரெண்டையுமே வைக்கிறாங்களே, அது எப்படி நம்ம தங்கத்தை எப்படி அவ்வளவு ஈஸியா நம்ம புறக்கணிச்சுட்டு போறது அப்படின்னா, இந்த தங்கத்தை அளவுகோலா வைக்கணும்னு எல்லாருமே இப்ப டவுன் ஆச்சு ஒரு நோன்பு அட்டை அடிச்சு கொடுப்பாரு. அதுல பாருங்க தங்கத்துக்கு இவ்வளவு கிராம் ஜக்காத்து, வெள்ளிக்கு இவ்வளவு, ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிருப்பார். தங்கத்துக்கான இதையும் போட்டிருப்பாரு, வெள்ளிக்கான இதையும் போட்டிருப்பார். எதங்க எடுத்துக்கிறது அதை மட்டும் சொல்ல மாட்டார். சரியா? ரெண்டுமே இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தங்கத்தை வைத்து வைக்கக்கூடிய எல்லா ஹதீசுகளுமே லைஃபானதாகத்தான் இருக்கிறது எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏதோ வெள்ளியை எடுக்கணுன்ற ஆளுங்க மட்டும் சொல்றதுல மட்டும் இல்ல, யாரெல்லாம் தங்கத்தை அளவுகோலா வைக்கணும்னு ஹதீஸ பதிவு பண்ணிருக்கிறாங்களோ அவங்களே சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல லைஃப் தான். தாரகுத்னி இமாம் சொல்றாங்க, ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நிறைய பேர் இந்த ஹதீஸ்ல லைஃப் தான். ஆமா, பிறகு ஏன் அது அப்படின்னா இன்னைக்கு என்ன பதில் தெரியுமா வச்சிருக்கிறாங்க? தங்கத்தை ஆதரிக்கிறவங்க இவ்வளவு காலமாக தொன்று தொட்டு அதை கொண்டு வந்தாச்சு. ஏறக்குறைய சகாபாக்கள் காலத்துக்கு பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள், பிறகு இமாம்களுடைய காலம், பிறகு பல்வேறு பேரரசு இவ்வளவு காலமா வந்தாச்சு. இப்ப போய் எப்படி மாத்துறதுன்னு தொன்று தொட்டு என்கிற ஒரு ஆதாரத்தை தான் வைக்கிறார்களே தவிர, ஹதீஸ் லைஃபா இருக்கிறங்க வெள்ளிக்கு தானங்க சரியான ஹதீஸா கிடைக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, வெள்ளிக்கு தான் சரி, பிறகு அதை எடுத்துட்டு அமல்படுத்திட்டு போக வேண்டியதானே. தங்கத்தை நம்ம எடுக்க வேண்டாப்பா, வெள்ளியை மட்டும் அளவுகோலா வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு போக வேண்டியதானே. அந்த முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா, 5 ஊக்கிய அளவுக்கான வெள்ளியை, அதாவது 720 கிராம் மதிப்பு கொண்ட வெள்ளியை நான் சம்பாதித்து விட்டால் எனக்கு ஜக்காத்து கடமை. பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து
நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இன்றைய அளவுல 720 கிராம் வெள்ளி என்பது 79,200 ரூபாய். அப்ப எனக்கு ஜகாத் கடமையானா? ஆமாம், கடமை. எவ்வளவு கடமை அப்படின்னா, சுனன் நசையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு 200க்கும் 5 என்ற வகையில ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நசையில 2477வது செய்தி. ஒவ்வொரு 200க்கும் 5 அப்படின்னா 100க்கு எவ்வளவு? 200க்கு 5, 100க்கு 2. அந்த 2 மதிப்பு கொண்ட அளவுல நீங்க ஜகாத்தை நிறைவேற்றிக்க வேண்டியதுதான். இப்ப 80,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னா 80,000த்துல 2% எவ்வளவு? எனக்கு ஜகாத். இல்ல நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன், 2% எவ்வளவு? ஜகாத்தை கொடுத்துட வேண்டியதான். நான் 10 கோடி சம்பாரிச்சிருக்கிறேன், 10 கோடிக்கு 2% கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா? இப்ப இதுதான் வெள்ளி அளவுகோலா வைக்கிறது. அப்ப அம்வால் எல்லாத்துக்குமே நீங்க ஜகாத்தை கொடுக்கறதா இருந்தா இதான் மதிப்பு. ஒரு இடம் வாங்குறீங்க, இடத்துடைய மதிப்பு எவ்வளவுப்பா? இடத்தோட மதிப்பு 2 கோடி அப்படின்னா 2 கோடி மதிப்பு கொண்ட இடத்தை வாங்கியாச்சு. இப்ப என்னுடைய சொத்து ஆயிருச்சு, அம்வால் ஆயிருச்சு, இது எனக்கு மால். இந்த 2 கோடிக்கு 2% எவ்வளவு? ஜகாத்தை கொடுக்க வேண்டியதான். மாச வருமானம் எவ்வளவுப்பா உனக்கு சம்பளம்? எனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது, உனக்கு முத மாசமே கடமை ஆயிருச்சு. ஒருத்தவனுக்கு மாசம் 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. முத மாசம் 20,000, அடுத்த மாசம் 40,000, 3வது மாசம் 60,000, 4வது மாசம் 80,000. 4வது மாசத்துல ஜகாத்துடைய தொகையை கிராஸ் பண்ணிடுறான். அப்ப 4வது மாசத்துல அவன் என்ன பண்ணிடணும்? அந்த சம்பாரிச்ச 80,000 ரூபாய்க்கு 2% கொடுத்துட வேண்டியதான். புரியுதா? இதுதான் ரொக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழிமுறை. புரிஞ்சல நான் சொன்னது? ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. தங்கத்தை விட்டுருங்க, அது ஹதீசுகள் எல்லாமே தைஃபா இருக்கிறது. வெள்ளியை வைத்து நீங்கள் அளவிடுவதாக இருந்தால் 5 ஊக்கியா, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஒரு ஊக்கியா எவ்வளவு? அதெல்லாம் விட்டுருவோம். 5 ஊக்கியான 720 கிராம். 720 கிராம் வெள்ளிக்கு எவ்வளவு மதிப்போ அந்த மதிப்பை நான் சம்பாதித்து விட்டால், அந்த மதிப்புக்குரிய ஒரு பொருளை நான் வாங்கினால், அந்த மதிப்பிற்குரிய ஒரு இடத்தை நான் வாங்கினால், நான் அதற்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் ரொக்கத்திற்கான ஜகாத். சரியா? இதுதான் ரொக்கத்திற்கான ஜகாத்து. ரொக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழிமுறை இது ஒன்று. அடுத்ததாக 2வது, இந்த விவசாய நிலங்களுக்கு வருவோம். இந்த விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துடைய 141வது வசனம், இதுதான் விவசாயத்துக்கான ஒட்டுமொத்த ஜக்காத்துக்கான ஆதாரமான ஒரு வசனம். 6வது அத்தியாயத்துடைய 141வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. வஹுவல்லதி அன்ஷஅ ஜன்னாத்தின் மஹ்ரூஷாத்தின் வ கைர மஹ்ரூஷாத் வன் நஹ்ல் வ ஸரஹ முக்தலிஃபன் உக்லுஹு
வஸைத்தூன் வர்ரும்மான் முத்தஷாபிஹு வகைர முத்தஷாபிஹ் குலு மின் ஸமரிஹி இதா அஸ்மர வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இவ்வளவு ஒரு வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வஹுவல்லதி அன்ஷ ஜன்னாத்தி மக்ரூஷாத்தின் வ கைர மக்ரூஷாத். பந்தல் போட்டு கொடி வைப்போம்ல, பந்தல் போட்டு கொடி, இப்படி பந்தல் போட்டு கொடிகளை பரவ விடுவோம் இல்லையா, அவ்வாறு கொடிகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த அறுவடையில அதே மாதிரி படர விடாம செடி மரம் இதுல காய்க்குது இல்ல, அவ்வாறு காய்க்கக்கூடிய காய்கள் கனிகள், அதற்கு ஒன் நகில் பேரிச்சம்பழம் வஸரக முக்தலிஃபன் உக்குலுஹு, அதாவது வெரைட்டியான தானியங்கள். இப்ப நம்ம ஊர்லயே எவ்வளவு தானியம் கிடைக்குது இல்ல, அது மாதிரி வெரைட்டியா வெவ்வேறு வகையான தானியங்கள். அதே மாதிரி வஸைத்தூன், ஜைத்தூன்னா என்ன? ஆலிவ், ஆலிவ் மரம் இருக்குல்ல, ஆலிவ் பழம், அதுதான். வர்ரும்மான் மாதுளை. இந்த ஜைத்தூனும் மாதுளை எப்படி இருக்கும்னா பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், டேஸ்ட் வேற வேற. அதே அல்லாஹ்வும் சொல்றான் வஸைத்தூன வர்ரும்மான முத்தஷாபிஹு வ கைர முத்தஷாபிஹ், அதாவது தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கும், சுவையில வெவ்வேறாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிட்டு குலூமின் சமருக இதா அஸ்மர, அந்த பருவ காலத்துல அதெல்லாம் விளைஞ்சிச்சுன்னா நீங்க நல்லா சாப்பிடுங்க, அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், நம்ம நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? ஆகவே அவை பயனளிக்கும் போது அதனுடைய பலன்ல நல்லா சாப்பிடுங்கள். அடுத்தது வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, நீங்கள் அந்த ஏழைகளுக்கான ஹக்கஹு உரிமையை யௌம ஹஸாதிஹி, அதை அறுவடை செய்யக்கூடிய நாள்ல நீங்க கொடுத்துருங்க. இவ்வளவே அல்லாஹ் சொல்றான். எதை சொல்லிவிட்டான் அல்லாஹ்? கொடியில விளைகிறது, செடியில விளைகிறது, மாதுளை, ஆலிவு, பேரிச்சம்பழம், வெவ்வேறான தானியங்கள், இவ்வளவே அல்லாஹ் சொல்லிவிட்டு இதெல்லாம் இந்த பருவ காலத்துல விளைஞ்சிச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு யௌம ஹஸாதிஹி, அதை அறுவடை செய்யக்கூடிய நாள்ல நீங்க அதற்கான ஜகாத்தை கொடுத்துருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை வைத்து நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன முடிவு தெரியுமா? இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுவடை செய்யக்கூடிய நாள்ல அதற்கான ஜகாத்தை கொடுத்துருங்கிறான் இல்லையா, சாப்பிடுறது. அப்ப விவசாய பொருட்கள்ல எதையெல்லாம் நம்மால் சாப்பிட முடியுமோ அதுக்கெல்லாம் விவசாய ஜகாத்தை நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். விவசாய ஜகாத் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். விவசாய ஜகாத்தை எதுக்கு கொடுக்கணும்னா நான் விளங்கிக்கிறேங்க. இப்ப நான் சொன்ன இந்த எல்லா செடி கொடி மரம் பழம் இதெல்லாம் விளைக்கிறதுல நாம எதையெல்லாம் சாப்பிடுகிறோமோ அதுக்கெல்லாம் விவசாய ஜகாத்தை கொடுக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 5 வசக்குகளுக்கு குறைவான தானியங்கள்ல சதக்கா இல்ல, ஜகாத் இல்ல. வசக்குண்டா என்ன அப்படின்னா, ஒரு வசக்குண்டா 60 சாவு, சாவுனா 2.5 கிலோ. அப்ப 5 வசக்குனா 300 சாவு, 300 × 2.5 போட்டா 750 கிலோ. எவ்வளவு? 750 கிலோ. 750 கிலோ தானியம் விளைஞ்சிச்சுன்னா அதுக்கு விவசாய ஜகாத். நல்லா விளைக்கிறீங்க. பழங்கள் செடிகள் கொடிகளாக இருந்தால் விவசாய ஜகாத்தை கொடுக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடியதா இருக்கணும். சாப்பிடுவதோட இது குர்ஆன்ல வரக்கூடியது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வசக்குனா 750 கிலோ. 750 கிலோ விளைஞ்சிச்சுன்னா சாப்பிடக்கூடிய பொருளாவும் இருக்கணும், 750 கிலோன்னு நம்ம அளந்து கொடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டும் எங்க இருக்குதோ அதற்கு மட்டும்தான் விவசாய ஜகாத். இப்போ நெல் இருக்கிறது, நெல் இருக்குல்ல, நெல்லை நம்ம அரிசியா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். இன்னொன்னு என்ன? நெல்லை அளப்போம், கரெக்டா? இந்த நெல்லுக்கு விவசாய ஜகாத்தை தான் கொடுக்கணும். ஆப்பிள் இருக்கு, ஆப்பிளை பறிக்கிறோம், ஆப்பிளை நம்ம உணவா சாப்பிடுவோம். அந்த ஆப்பிளை நம்ம அளந்து கொடுப்போம், 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அளக்கிறோம்ல. அப்ப உணவும் செய்யறோம், அளக்கவும் செய்யறோம். உண்றதுக்கு எங்க ஆதாரம்? இந்த வசனம். அளக்கிறதுக்கு எங்க ஆதாரம்? அந்த ஹதீஸ். இந்த ரெண்டையும் இணைச்சு வச்சு சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கணும் விவசாய பொருள், அளக்கக்கூடியதாகவும் இருக்கணும் விவசாய பொருள். இப்படி இருந்தால் அதற்கு விவசாய ஜகாத்தை தான் கொடுக்கணும். இப்படி இல்லைன்னு வைங்க, ரெண்டுல ஏதோ ஒன்று அடிபட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம விவசாய ஜகாத்தை கொடுக்க கூடாது, ரொக்க ஜகாத்தை தான் கொடுக்கணும். இப்ப விவசாயத்துல இப்ப நம்ம தேனி மாவட்டம்லாம் இருக்குல்ல, தேனி மாவட்டம் கேரளா இங்க சேலம் போனீங்கன்னா நிறைய இந்த ஏலக்காய் அப்படிங்கறத என்ன பண்றாங்க? விவசாயம் பண்றாங்க. ஏலக்காய்
ஏலக்காய்ங்கிறது நம்ம சாப்பிட பொருள்னா சும்மா ஒரு வாசனைக்கு போடலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஏலக்காயை நம்ம உணவாக உட்கொள்வோமா? ஆப்பிள் மத்த தானியங்கள் மாதிரி இல்ல. அப்ப ஏலக்காய்க்கு என்ன தெரியுமா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும்? விவசாய ஜக்காத்துல போடுங்கன்னு போட முடியாது. ஏலக்காயை வித்து வரக்கூடிய காசுக்கு 2% அந்த ரொக்கத்துக்கு போயிடணும். சம்பாரிச்சோம்னா அந்த ரொக்கத்துக்கு போயிடணும்ல. ஏலக்காயை விக்கிறோம்னா எவ்வளவு வருதோ அதுக்கு அந்த 2% போயிடணும். ரப்பர் விவசாயம் பண்றாங்க, ரப்பரை போய் நம்ம சாப்பிடவா செய்யறோம்? சாப்பிட மாட்டோம். ரப்பர் மரத்தை அளந்தா கொடுக்க முடியும்? கொடுக்கவும் முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா ரப்பர் மரத்தை எல்லாம் வித்து ரப்பரை எல்லாம் வித்து அதுக்கு என்ன காசு வருதோ அந்த காசுக்கு 2 அந்த ஜக்காத்துக்கு போயிடணும். சரியா? அப்ப விவசாய பொருளுக்கான ஜக்காத்துல நல்லா விளைவிக்கிறீங்க. எங்க வேணாலும் நீங்க பாருங்க, அதாவது மரங்கள், கொய்யா மரம், ஆப்பிள், சாப்பிடக்கூடிய பொருள், தானியங்கள், நெல்லு, பேரிச்சம்பழம், இப்படி எதை நீங்கள் விளைவித்தாலும் 2 விஷயத்தை கவனிங்க. இது நம்ம சாப்பிடுறோம், 2வது அளந்து கொடுக்கிறோமா, அதுக்கு விவசாய ஜக்காத். 2ல ஏதோ ஒன்று அடிபட்டு போச்சு, இதை சாப்பிட முடியும் ஆனா அளக்க முடியாது. ஒரு வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடலாம் உணவா, அளந்தா கொடுக்கிறோம். சரியா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா, முகத்தங்கள் வேலை அளக்கணும். அந்த மாதிரி இல்லாத இருந்தால் அதை வித்து வரக்கூடிய காசுகள் ஜக்காத்தை கொடுக்கணும். இப்ப விவசாய ஜக்காத்தை எப்படி கொடுக்கிறது அப்படின்னா சிம்பிளான ஹதீஸ் தான். சஹீ முஸ்லிம்ல 1786வது ஹதீஸ் எடுத்து வேணாலும் படிச்சு பாருங்க, தமிழ்லயே இருக்கிறது. வானம் 6, இதன் மூலமாக தண்ணீர் வந்து நம்முடைய உழைப்பு இல்லாம இதன் மூலமாக தண்ணீர் வந்து அங்கு விளைவித்தல் நடந்தால் 10% கொடுக்கணும். நம்ம உழைப்புல நாம பம்பு செட்டு போட்டு நாம வந்து உழைச்சு நாம தண்ணீரை எடுத்து நாம விளைவிச்சு நாம கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம், அதுக்கு 5% கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு ரொம்ப கணக்கெல்லாம் இல்ல. வானம் பார்த்த பூமிமாங்கல்ல, அப்படின்னா அதுக்கு 10%. இதுக்கு என்னப்பா தண்ணி இந்த வாய்க்கால வருதுங்க, தண்ணி அந்த தண்ணியில தான் விளையும், மழை பெஞ்சுன்னா அது பாட்டுக்கு வந்துடும், அறுவடை செஞ்சிருவோம். நாங்க எந்த உழைப்பையும் நாங்க செய்ய மாட்டோம். வேற என்னப்பா நீ என்ன பண்ற? இது எல்லாமே நாங்க தான் பம்பு செட்டை போட்டு தண்ணி அரைச்சோம், நாங்க தான் எல்லாம் பண்ணோம், நாங்க தான் பாத்திக்கிட்டோம், நாங்க தான் உழைச்சோம், இப்படின்னு வர்றதா? வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10%. ரைட்டா? நம்முடைய உழைப்பாக இருந்தால் 5% கொடுக்க வேண்டும். இப்போ நெல் இருக்கிறது, அறுவடை பண்றோம், அறுவடை பண்றதுனால 1000 கிலோ நெல் தேருது. நெல்லை எப்படி விளைவிச்சோம்? நம்ம தானே விளைவிச்சோம். நாம விளைவிக்கிறதா இருந்தா நம்ம உழைப்புல விளைவிக்கிறதா எவ்வளவு கொடுக்கணும் ஜக்காத்து? 5%. 1000ல் 5ங்கிறது 50 கிலோ. ரைட்டா? 1000ல் 5ங்கிறது 50 கிலோ. சரியா? 50 கிலோ ஜக்காத்தை அன்னைக்கே கொடுத்துடணும். அவ்வளவுதான். ஒரு ஆப்பிள் விளையுது, ஒரு ஆரஞ்சு விளையுது, எவ்வளவுப்பா வந்துச்சு? 2 டன்னு. ஒரு டன் 1000 கிலோ, 2 டன் 2000 கிலோ. 2000 கிலோக்கு 5% எவ்வளவு கொடுத்துட வேண்டியதுதான். வேற சிலதுனா அந்த வானம் பார்த்த பூமியில வருதா, அதை நீங்க அறுவடை பண்றீங்க, எவ்வளவுப்பா வருது? அது சாப்பிடக்கூடியதா இருக்குது, அளக்கக்கூடியதா இருக்கா? போடு 10% போட்டு கொடுத்துட்டு போ. அவ்வளவுதான். இதுதான் விவசாயத்துக்கான ஜக்காத். சரியா? ரொம்ப போட்டு குழப்புற மாதிரி இருக்கும், திருப்பி ஒரு கன்ஃபியூஷன் சொன்னா புரிஞ்சிடும். சரியா? அதுதான் இந்த வெறும் 2 மட்டும் தான் எடுத்துச்சு. சரியா? ரொக்கத்துக்கு வெள்ளி அளவுகளா வச்சுக்கிறீங்க. விவசாயம் என்று வந்தால் இந்த விவசாய பயிர்கள் ஒரு கண்டிஷன் என்ன? நம்ம சாப்பிடக்கூடியதா இருக்கணும். 2வது கண்டிஷன் என்ன? அளக்கக்கூடியதா இருக்கணும். இந்த 2ம் இருந்தால், 2ம் சேர்ந்து இருந்தால் அதுக்கு விவசாயத்து ஜக்காத்தை தான் கொடுக்கணும். வானம் பார்த்த பூமியா இருந்தா 10%, நம்முடைய உழைப்புல விளைஞ்ச 5%. அதே விவசாயம் தான் பண்றோம், ஆனா அளக்க முடியுது, சாப்பிட முடியல. சாப்பிட முடியுது, அளக்க முடியல, ஏதோ ஒன்று அடிபட்டு போச்சு அப்படின்னா அப்ப நம்ம விவசாய ஜக்காத்தை என்ன பண்ணக்கூடாது? கொடுக்காம அதை வித்து அதுல வருது இல்லையா பணம், சம்பாதிச்ச பணம் வருது இல்லையா, அந்த பணத்துக்கு 2% எவ்வளவு அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். சரியா? இதுதான் ரசூலுல்லாஹ் விவசாயத்துக்குன்னு சொன்னது. மற்றபடி இந்த விவசாய ஜக்காத்துல நிறைய காய்கறிகளுக்கு கிடையாது, பசுமையான பொருட்களுக்கு எதுக்குமே ஜக்காத்தெல்லாம் கிடையாது. உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், வார் கோதுமை, தொளி கோதுமை, இதை தவிர எதுக்குமே கிடையாது. இப்படிலாம் சில ஹதீஸுகள் இருக்கிறது. அது எல்லாமே லைஃபான செய்திகள், அது எல்லாமே லைஃபான ஹதீஸ். அதையெல்லாம் சுருக்கிதான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்லுது. சரியா? இது 2வது. இன்னொன்னு 3வது புதையல், 4வது கனிமத். இந்த 2க்குமே பெரிய சிரமம்லாம் இல்லை. புதையலுக்கும் நீ எடுக்கிற புதையல் 5ல் 1 பங்கு, கனிமத்துக்கும் 5ல் 1 பங்கு, அவ்வளவுதான். 4 கேட்டகரி முடிஞ்சிருச்சா இன்னைக்கு? ரொக்கம், விவசாயம், புதையல், கனிமத். இந்த 4க்கும் இதன் அடிப்படையில தான் ஜக்காத்து, ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில. சரியா?
இதுதான் இந்த விவசாயத்திற்காக ரொக்கத்திற்காக இஸ்லாம் சொன்ன வழிமுறை. உங்களுக்கு சில டவுட்லாம் வரும். ஒருத்தர் மாசம் 20 ரூபா சம்பாதிக்கிறார், 4 மாசம் 80,000 ரூபா. இந்த 80,000த்துல எவ்வளவு ஜக்காத்தோ 2.5% எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு மீதம் இருக்கிற பொருள்ல வேற ஒரு பைக் வாங்குறாரு, வேற சோஃபா வாங்குறாரு, டிவி வாங்குறாரு. இதுக்கு கொடுக்கணுமானா இதுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்? ஏற்கனவே சம்பாதிச்சு ஜக்காத்தை கொடுத்து, ஜக்காத்தை கொடுத்து தூய்மையான அந்த பொருள்ல தான் என்ன பண்ணிருக்கிறீங்க, வேற ஒரு திங்ஸா வாங்கி இருக்கிறீங்க. அந்த காசு இப்ப திங்ஸா மாறி இருக்கிறது. இதுக்கு தேவையில்லை. சரியா? மற்றபடி கொடுக்காம புதுசா ஒண்ணு வாங்குனீங்க அப்படின்னா அதற்கு தான் ஜக்காத்து. சரியா? இதுதான் மார்க்கத்துல உண்டான வழிமுறை. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், அணியிறம்ல நகை, அணியக்கூடிய நகைக்கு ஜக்காத்து இல்ல என்றெல்லாம் பேசுவார்கள். அணியக்கூடிய ஜக்காத்து இல்லைன்னா எதுங்கேயுமே ஹதீசுகள் கிடையாது. சில பேர் அப்படியே குருட்டாம் போக்கில் அடிச்சு விடுறாங்களே தவிர இந்த ஹதீஸை நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன். அணியக்கூடிய நகைக்கு உண்டா இல்லையான்னு இப்ப நான் சொன்ன வசனத்தினுடைய அடிப்படையில் யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். அதுவும் ஒரு சொத்து. நீங்க அணியறதுக்கு வாங்கினாலும் சரி, வீட்டுல பூட்டுறதுக்கு வாங்கினாலும் சரி, நீங்க வாங்கிட்டீங்க, உங்க சொத்தாயிருச்சு. அதனால ஜக்காத் அந்த வசனத்திலே அடிபட்டு போயிரு எல்லாமே. அணிய நகைக்கு இருக்குதா இல்லையா? எவ்வளவோ ஹதீசுகள் இருக்கு. ஆயிஷா நகை ஒரு அழகான ஒரு நகை அணிஞ்சிட்டு வராங்க, வெள்ளியில காலில் ஒரு அணிய போட்டு வராங்க. ரசூலா பாக்குறாங்க, என்ன ஆயிஷா என்னமா போட்டு வந்திருக்கிறேன்னு கேட்கும் பொழுது, நான் உங்க முன்னாடி அலங்காரம் பண்றதுக்கு தான் அந்த நகையவே போட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா அம்மா. ரசூலா என்ன கேட்டாங்க தெரியுமா? இதுக்கு நீ ஜக்காத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் என்ன கொடுக்கவில்லை என்றால் அந்த மெட்டியில அந்த ஒரு அணிகடனே உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு அணிஞ்சுக்கிட்டு வந்ததுதான். யமன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கையில காப்போட வராங்க. மக கையில காப்பு இருக்கிறது, தங்க காப்பு. ரசூலா இதான் என் மக அப்படிங்கிறாங்க. ரசூலா பாக்குறாங்க, அப்படியா, சரிம்மா, தங்க காப்பு 2 இருக்குல்ல, ஆமா, இந்த ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா இல்ல கொடுக்கல அப்படின்னா உடனே, நீங்க கொடுக்கலன்னா இந்த 2 தங்க காப்பே உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு போதுமானது அப்படின்னாங்க ரசூலுல்லா. 2 காப்பையும் கலட்டி, எனக்கு அல்லாஹ் தூதர் தான், இந்த 2ஐயும் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சகாபி பெண்மணி. இப்படி அநீர நகைக்கு ஜக்காத்து உண்டு இல்லைன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் ஹதீசுகள்லாம் ஆயத்தெல்லாம் கிடையாது. அம்வாலுக்கு அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அம்வாலுங்கிறதா அடிப்படை, சொத்துகள் தான் அடிப்படை. அதற்கு ஜக்காத் என்றால் எல்லாமே அடங்கி போயிடும். சரியா? இதுதான் ஜக்காத். சரியா? அப்ப ரொக்கமாக இருந்தால் தங்கத்தை வைக்கிறதா வெள்ளியை வைக்கிறதா இருந்தா வெள்ளியை தான் வைக்க வேண்டும். 720 கிராம் வெள்ளி கொண்ட மதிப்பு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம விவசாயம் என்ற பொருள், அறுவடை செய்யற பொருள் சாப்பிடக்கூடியதாகவும் இருந்து அளக்கக்கூடியதாகவும் இருந்தால் 2 கண்டிஷனும் பொருந்தணும். இப்படி இருந்தால் விவசாய ஜக்காத்தை கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கிறது? வானம் பார்த்த பூமியா இருந்தா 10%, நம்முடைய உழைப்புல விளைவிச்சிருந்தா 5% மொத்த கிலோவுல. சரியா? இல்ல பருத்தி, கரும்பு, ரப்பரு, தேயிலை, இந்த மாதிரி ஏலக்காய், மிளகு, இந்த மாதிரி பணப்பயிரும்பம்ல, இந்த மாதிரி விளையிறதெல்லாம் நாம உண்ண முடியாது, ஆனா அளக்க முடியும். அப்பனா அதுக்கெல்லாம் விவசாய ஜக்காத்தை நம்ம அறுவடை பண்ணி தான் அது வருது. ஆனா அதுக்கு நம்ம விவசாய ஜக்காத்தை கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? அதை வித்து வரக்கூடிய காசு நம்ம சொத்தாயிருச்சு, அதுக்கு 2.5% கொடுக்க வேண்டும். புரியுதா? இது 2வது. 3வது கனிமத்திற்கும் 4வது புதையலுக்கும் 5% ஜக்காத்து. சரியா? இது ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். தர்பியான நல்லா எழுதி போட்டு கேள்வி எல்லாம் கேட்கலாம். மொத்தத்துல இது பெரிய ஒரு டாபிக். இதுல நிறைய வாத பிரதிவாதங்கள், நிறைய விவாதம் பண்ணலாம். எல்லாத்தையும் சுருக்கி உங்களுக்கு தந்திருக்கிறோம். சரியா? நிறைய லைஃபான ஹதீஸ்கள்லாம் வச்சுக்கலாம், நிறைய பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஜக்காத்துடைய அடிப்படை. சரியா? இதோட இந்த உரையை முடிச்சுக்குவோம்.